So இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி I will just share screen. என் ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? Yes, ma'am. Okay. So I will just show you the MySQL disperse. இங்க பாருங்க எல்லாரும் all of you type MySQL download. ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த MySQL downloads கிடைக்கும் மெனு. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணின அப்புறம் இது யாரு கேட்டா இந்த டவுட்? வைஷுவா? இல்ல மேம், பாஸ்கர். நான் தான் மேம். ஓகே, சரியா? இந்த ஸ்கிரீன்ல வந்து டவுன்லோட்ஸ் இருக்கு இல்லையா? டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே, டவுன்லோட் கிளிக் பண்ண உடனே நீங்க கீழே வந்தீங்கன்னா you will have to click on MySQL community downloads. சரியா? இதை கிளிக் பண்ணினா இங்க வந்த அப்புறம் click on MySQL installer for Windows. இதை கிளிக் பண்ணின அப்புறம் உங்களுக்கு இது வரும் பாருங்க. வெர்ஷன் விண்டோஸ் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் வெப் கம்யூனிட்டி. இது யூ ஹாவ் டு இன்ஸ்டால் திஸ் ஒன். இதை டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியா வரும். ஓகே, இதுதான் நீங்க சொல்றீங்களா ஹரி? 32 பிட்னு? எஸ் மேம். ஓகே, யூ ஜஸ்ட் ட்ரை. பாஸ்கர், இது புரிஞ்சுதா எப்படி பண்ணோம்னா? புரிஞ்சு மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். இதை நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, எங்கயா ஸ்டக் ஆனீங்கன்னா you can message me in the group. I have absolutely no problem. I'll reply. Maybe immediate பண்ண மாட்டேன். எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு வாட்டி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே ஓகே மேம். So going back to the class. Okay. Good evening, Sibina. Good evening, ma'am. I'm sorry for being late. I had some problem with the Discord app in my laptop. So now I connected it with my mobile. No problem. தெரியுதா மொபைல் எல்லாம் கிளியரா? Yes, ma'am. Okay. சரி, இப்போ வந்து we are starting straight away with the topic MySQL. போன வாட்டி I explained what a database is, எதுக்கு database வேணும், why, how the corporate tables use பண்றோம் எல்லாம். ஓகே, and we also learned some concepts on MySQL. What were the keys? யாரா சொல்ல முடியுமா? 3 keys we learned. Primary key, candidate key, and alternate key. Alternate key. Primary key na, that is the key which will uniquely identify a record. ஒருத்தரை வந்து ஒரு டேபிள்லயே ஒரு பர்டிகுலர் ரெக்கார்ட் உங்களுக்கு எடுக்கணும்னா அது பிரைமரி கீ வழியா தான் அதை ஃபெச் பண்ண முடியும். கேண்டிடேட் கீஸ்ங்கிறது அதுல இருக்கிற மற்ற ஃபீல்டு எதெல்லாம் இந்த மாதிரி பிரைமரி கீ ஆகலாமோ அவளெல்லாம் we call them as candidate keys. ஃபைனலா நான் ஒரு பிரைமரி கீ செலக்ட் பண்ண அப்புறம் அந்த மற்ற கேண்டிடேட் கீஸ் become alternate keys. இன்னும் ஒரு கீ இருக்கு, ஃபாரின் கீ. அது நம்ம ஜாயினிங் வரும்போது நம்ம அதை பத்தி பேசலாம். இப்போ வந்து just remember there is something called foreign key also. சரியா? இப்போ நான் இன்னைக்கு என்ன சொல்லி தரப்போறேன்னா உங்களுக்கு சில queries எல்லாம் சொல்லி தரப்போறேன் so that you can practice it. Before doing the queries, assume we are going to create a student table. ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சருக்கு, not for admin part. As a teacher, what all do you think I will have to maintain? ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் சொல்லுங்க. பேசிக் ஒரு கிளாஸ்ல நான் ஒரு கிளாஸ் டீச்சர் ஆர் ஒரு சப்ஜெக்ட் டீச்சர், வாட் டு யூ திங்க் ஐ வில் ஹேவ் டு மெயின்டைன்? டேட்டா. ஸ்டூடண்ட் ரெக்கார்ட், ஸ்டூடண்டோட பேர், ஸ்டூடண்ட் பேர். நான் எல்லாத்தையும் எஸ் நேம் எழுதுறேன். ஃபுல்லா எதுனா டைம் வேஸ்ட் ஆகுது. எஸ் நேம்னா ஸ்டூடெண்ட் நேம். ஓகே, அப்புறம் சரி, இது என்ன டேட்டா டைப்பா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் எஸ் நேம்னா என்ன டேட்டா டைப் இருக்கணும்? அது ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங். சோ ஸ்ட்ரிங். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன மெயின்டைன் பண்ணணும்? சப்ஜெக்ட். சரி, சப்ஜெக்ட். ஓகே, அது வந்து ஸ்ட்ரிங்கா? சரி, அப்புறம்
எவ்ரிஒன் ஷுட் class பார்ட்டிசிபேட். number, என்னமா கிளாஸா? ஓகே, கிளாஸ் என்னவா இருக்கணும்? integer. இன்டீஜர். ஓகே, இன்டீஜர். ஓகே, அப்புறம் வேற என்ன? இப்ப நான் அந்த சப்ஜெக்ட் டீச்சர்னு வச்சுக்கலாம். நான் கம்ப்யூட்டர் டீச்சர் இந்த கிளாஸுக்கு. வாட் டு யூ திங்க் ஐ பி மெயின்டைனிங்? நான் என்னத்தை மெயின்டைன் பண்ணுவேன்? மார்க்னு ஒண்ணு போருமா? ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்ல ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க முடிச்சிட்டீங்களா கதைய? How many? You have some 2-3 periodic டெஸ்ட்ன்ற மாதிரி இல்லையா? கரெக்டா? பீரியாடிக் டெஸ்ட் 1, சாரி, பீரியாடிக் டெஸ்ட் 1 வந்து என்ன? இது என்னவா இருக்கணும்? மார்க்ஸ் 11 PT1ங்கிறது மார்க். ஆமா, பீரியாடிக் டெஸ்ட் 1. அதாவது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் அவங்களோட மார்க்ஸ். இப்போ நீங்க மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த மார்க்ஸ்ல ஸ்டூடெண்டோட பேரும் வரும், அப்புறமா எந்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு மார்க்னு வரும். ஆமா, சோ நான் மார்க் இப்ப என்ன டேட்டா டைப்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மார்க் Integer. இன்டிஜரா? சரி. சோ என் ஸ்கூல்ல ரெண்டு பிடி நடக்குதுன்னு வச்சுக்கலாம். பீரியாடிக் டெஸ்ட்னா ஒரு செப்டம்பர்ல ஒரு எக்ஸாம், மார்ச்ல ஒரு எக்ஸாம். ஓகே, அதுதான் நான் PT1 PT2ன்னு சொல்றேன். ஓகே, சோ இதுவும் இன்டிஜர். சோ ஆஸ் அ சப்ஜெக்ட் டீச்சர் இது போருமா? எனக்கு ஒரு சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் நேம், என்ன சப்ஜெக்ட், கிளாஸ். ஓகே, ஓகே, இஸ் இட் குட் எனஃப் தட் ஃபார் a teacher to maintain this data? கரெக்டா? வேற ஏதாவது இன்னும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லு மேம் இப்போ ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு கொடுத்துருக்கீங்க மேம். இப்போ ஸ்டூடெண்ட் நேம்லயே 2-3 பேர் இருப்பாங்க மேம். நான் தான் வரேன். ஃபர்ஸ்ட் நீங்க சோ அதான் என்ன பண்றீங்க எனக்கு தெரியல. அப்போ வந்துட்டு ரோல் நம்பர் ஆட் பண்ணலாமா மேம்? எஸ், நான் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கெல்லாம் வரலான்னு இருக்கேன். அதை விடுங்க. அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இருக்கா தோன்றதா உங்களுக்கு நான் மெயின்டைன் பண்ணணும்னு as a subject teacher? This is enough for me. ரோல் நம்பர் எடுத்துக்கலாமா மேம்? So whosoever started with S name, I should have a roll number or admission number, any kind of a record of a field which can identify my student uniquely. Correct? Okay, what should the roll number be? I'll keep it as integer. Okay, so இதுல வந்து what is this roll number going to become? யாரா சொல்ல முடியுமா? It is my Primary key. primary key. Very good. இப்போ இந்த கிளாஸ்ல 2 கமலா இருக்கலாம், 2 ஹரி இருக்கலாம், 2 வைஷ்ணு இருக்கலாம். பட் எனக்கு யாரை டார்கெட் பண்ணமோ I can target them by just their roll number, because இப்போ நம்ம சையூர்ல படிக்கிற ஹரியை டார்கெட் பண்ணனா I have his roll number irrespective of அந்த இன்னொரு ஹரி கிளாஸ்ல இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. I can pick up the Sayur Hari just by his roll number, because his roll number is not duplicated. Primary key la duplicate irukadu. That is the main thing. Primary key can never be a duplicate key value. Okay, இதுல இன்னொரு bug இருக்கு. இது I am not convinced. ஏன்னு சொல்ல முடியுமா? This part. Marks வந்து pointsல வரலாம். பாயிண்ட்ல வரலாம் இல்லையா? 22.25.5 வரலாம், 25.6 வரலாம். Do you all agree with me? Yes. Yes or no? Yes, இல்லையா? So this will not be an integer, rather it will be a decimal, or we call it as a float value, right? Float or decimal, both mean the same. Okay, so the student table is good enough for us to maintain a record of the student marks, right? So now I am going to teach you how I am going to create the same table in MySQL. Okay, அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாபேஸ்ல வந்து basic data types are integer,
So let me make the font size bigger. The major data types are integer. The string data types are used as char or varchar. I'll explain all this. Char or varchar. Decimal is termed as decimal. Date data type is termed as date. Okay. So integer is any kind of a whole number. So roll number will be a whole number. Age can be a whole number. So when the data type, when the data வந்து integer நம்மளுக்கு whole number னு தெரியும்போது அது நம்ம integer define பண்ணுவோம். அதே மாதிரி string இருக்கும்னா we know it is a string data type. We have to define it as either a char or varchar. Either of this is okay with the size of the string. இந்த மாதிரி define பண்ணுவோம். When we write in MySQL, I will explain to you. So this 20 defines எவ்வளவு letters அந்த string can contain. இப்போ நான் 20 சொல்லிட்டு ஒரு 30 alphabets இருக்கிற name enter பண்ணேன்னா the table will not accept it. ஏன்னா it's telling that you have defined a table which can only contain you have defined a field which is a string data type which can only contain 20 characters. நீ என்ன அதுக்கு மேல கொடுத்திருக்க என்னால ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு சொல்லிடும், எரர் கொடுக்கும். Decimal is any kind of a decimal value. அதுக்கும் என்ன பண்ணணும்னா இப்போ நான் 5,2 கொடுத்தேன்னா can anyone tell me what this signifies when I say 5,2? ஏதாவது ஐடியா இருக்கா? Any idea? After the decimal point, maybe 2 numbers. Okay, so ஒரு எக்ஸாம்பிள் நம்பரே எக்ஸாம்பிளா கூட எனக்கு என்ன நம்பர் சேவ் ஆக முடியல? எனி நம்பர் சொல்லு. Anybody else? Hari? 1, 2, 3, 4, 5.11. 1, 2, 3, 4, 5.11. Okay. எவ்வளவு பேர் இது you think it is right? நீங்க ஹேண்ட் ரைஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே ஓகே ஃபைன். ஓகே ஹரி, இது ராங். இது but your logic is correct according to this, but MySQL does not take it this way. What is this na? 5 is the total length of the number. Then it's telling on the 5 digit la 2 digit decimal way. So actually the number can be only like this. புரிஞ்சுதா? The first number is the total length of the numbers. எவ்வளவு digits இருக்க முடியும்? அதுல 2ங்கிறது நான் சொல்றேன் 2 digitsக்கு முன்னாடி ஒரு டாட் வை. இப்போ அதுவே நான் இது 3 ஆக்கினேன்னா அது மார்க்குக்கோ சேலரிக்கோ doesn't suit, but it will be actually like this. Understood how the decimal works? Yes. All of you? Yeah, good. Dateங்கிறது வந்து simple date. It's a date field. Date data. Any data which is of a date type. Date of joining, date of admission, date of leaving, and the mari. But the date format of MySQL, I'm only talking about MySQL, is YYYY MMDD. You cannot, or MySQL does not accept any date in any other form other than YYYY MMDD. நீங்க இதெல்லாம் பண்ணும்போது you'll be able to understand much better. But as of now, just understand date format வந்து should be only in this. Okay? Coming to this, I forgot to tell you. ஏன் ரெண்டு type string data type? Char, varchar. Can anyone guess? Okay. Char is called as a fixed length string data type. Char is called as a fixed length string data type. அப்படின்னா என்னன்னு சொல்றேன். Varchar is called as variable length string data type. For example, I'll tell you. I'm taking the name. I've defined this string length. எவ்வளவு நான் சொல்லிருக்கேன். Name வந்து student name can be of length maximum how much according to this? 20.
20. So I'm entering my name. What's the length of the string in this string? KMLA 6. Yeah. Now, if I had defined the field as char of 20, MySQL enna pannuna, it will say that you have reserved 20 space for names. So irrespective of what the length of the name is, now 20 space occupy pannuven. So how is this Kamala going to be stored in my MySQL? If I have defined this as char is, it will be having that many blank spaces. So 14 blank spaces after Kamala. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. 19. So it is going to occupy my 20 allocated space irrespective of the length of the name. This is the feature of char. Now what is varchar? That is why it's called as fixed length. நீ எவ்வளவு சொல்றியோ நான் அவ்வளவு ரிசர்வ் பண்ணிடுவேன் MySQL சொல்றது. But what is varchar? Varchar is called as variable length, meaning ஒரு ரெக்கார்டுக்கும் நேம் லென்த் பொறுத்து நான் மெமரி அலோகேட் பண்றேன் or ஸ்பேஸ் அலோகேட் பண்றேன். I will not waste spaceங்கிறது. So இது நான் if I define it as varchar, Kamala will occupy only just 6. The next name suppose is Sam. Sam வச்சுக்கலாம். Sam will occupy only 3 space. Next வந்து ஒரு பெரிய நேம் வச்சுக்கலாம். This is going to occupy that much space. So இந்த 20ல வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் தான் ஆக்குபை பண்ண போகுது. So which would be a more economical data type to use for strings? Varchar. Varchar, because it saves on the it optimizes the occupation of the space of the field name. Correct? So let's suppose உங்களுக்கு இப்போ ஒரு gender F or M தான் கொடுக்க போறேன்னா, you know specifically that only it's not going to exceed that one length. So you can use a char. Nothing wrong as such. Both of it can be used. But if you see practically which is more efficient, it will be varchar. எல்லாருக்கும் அது புரிஞ்சுதா இந்த data types? Any doubts in this? Okay. Manisha புரிஞ்சுதா? Yes, ma'am. Vaishnu? yes ma'am. Okay. So இப்போ இது வந்து நான் வந்து வேர்ட்ல பண்றேன் இல்லையா? இப்போ இதே டேபிள I am going to create in my MySQL. Okay? அதுக்கு முன்னாடி MySQL I am writing so that என்னோட வாய்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் you will be able to understand what I am trying to teach you. MySQL is divided having 3 categories of query language. First one is called as DML. Next it is called as, DDL. Then comes DML. Then comes DCL. DDLங்கிறது வந்து data definition language. இப்போ இந்த டேபிள கிரியேட் பண்றது, மாடிஃபை பண்றது, அதெல்லாம் we use data definition language. நீங்க how many of you heard of this job profile in companies? DBA, database administrator. How many of you heard such profile? கேள்விப்பட்டீங்களா database administrator? Okay, யாரு? There's always a database administrator any corporate. ஹரி நீங்க கண்டுபிடிப்பீங்க உங்க ஆபீஸ்ல இருக்காங்களா? Invariably you'll have a DBA. What is his job? His job is to create the basic structure of a table, give the grants for everybody. யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து இப்போ ஒரு டேபிள வந்து ஓப்பனா எல்லாருக்கும் இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் வச்சுக்கோங்க, இந்த மார்க் ஷீட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு நான் எல்லாருக்கும் அக்சஸ் கொடுத்துட்டேன்னா, don't you think that any third person can mess up with my data? Yes or no? Yes, ma'am. So the database administrator வேலையே இதுதான், to maintain the tables. Any modification only he will be the authority to do any kind of modification, not in data, in the structure, and he only gives the permission. In the Kamala can use this table, Hari வந்து இந்த டேபிள்ல அக்சஸ் பண்ண முடியும், Kamala யூஸ் பண்ற டேபிள்ல அக்சஸ் பண்ண முடியாது. So DBA's main role is maintaining the tables and its permissions. In every corporate, big or small, you will have a DBA. Full form of DBA is database administrator.
It is a role. It is a job role. Okay. So நான் ஏன் இதை சொன்னேன்னா இப்போ DDLங்கிறது வந்து mostly he'll be using creation of table, alteration of tableக்கெல்லாம் you use DDL commands. DML commandங்கிறது வந்து data manipulation language. இது வந்து டேட்டா இருக்கிற டேட்டாவை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க DML தான் யூஸ் பண்ணணும். இப்போ எல்லாம் வேக how many of you மேம் இது ஒரு மாதிரி வேகா இருக்கு மேம், அவ்வளவு கிளாரிட்டி இல்லைன்னு who's feeling so? All are feeling மேம் அவ்வளவு கிளாரிட்டி வரல, எப்படி இதெல்லாம் அப்ளை பண்ணுவோம்னு. Anybody like that? புரியுதா எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னு? Yes, ma'am. பாஸ்கர், வைஷ்ணு. எஸ் மேம் புரியுது. So DMLங்கிறது வந்து நம்ம அந்த டேட்டா ஆக்சுவலி மாத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் அது இருக்கு. DCL is the commands, it's called control language, data control language. இதுதான் நான் சொன்னேன் permission granting, அப்புறம் submission, revoking certain operations, அதெல்லாம் we come under DCL. We'll cover this last. Okay, I'll find out from Chitra ma'am if we should cover this, but we'll be covering these two for sure in detail. So இப்போ நான் வந்து இந்த டேபிளை கிரியேட் பண்ணணும்னா எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நான் பண்ணுவேன்? Can anyone tell me? DDL, DML, DCL? டேபிளை கிரியேட் பண்ணணும். இன்னும் கிரியேட் பண்ணல, நான் டேபிளையும் கிரியேட் பண்ணல, டேட்டா பேஸையும் கிரியேட் பண்ணல. அதுக்கு நான் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவேன்? DDL. As I told you, it is for creation of the basic structure. Okay, so now first I'll go to MySQL now. Okay. Okay, clear இருக்கா எல்லாருக்கும்? இப்போ வந்து this is my MySQL prompt, right? So என்கிட்ட வந்து ஆல்ரெடி இருக்கிற ஏதாவது டேட்டாபேஸ் எனக்கு பார்க்கணும்னா the command is show databases. It is giving me all the databases which is in my folder. So July, this is one of the Sayur batch database I had created. This is one Sayur or class B we had named. So I had created a database in their name, in the class name. So this is like a folder. So I'm going to create a database folder. Create database. Let us give Sayur July 25 batch. Always all MySQL commands end with a semicolon. என்னாச்சு? Okay, sorry. You can't use a hyphen. You have to use an underscore. Did you see okay query in varudha? That means that my query la or error illa, this database has been created. Let me see if it is created. Show databases. Is this new database in my file? Here, it is here. Yes? Correct? Okay. So, இப்போ வந்து what did I tell you in the first class? Database is like எது மாதிரி விண்டோஸ் ஓட எது மாதிரி டேட்டாபேஸ்னு சொன்னேனா ஞாபகம் இருக்கா? Database is similar to something in Windows. What is that? Anyone? Sibina? Anisha? Bhaskar? மேம் என்ன மேம் கொஞ்சம் திருப்பி சொல்றீங்களா? Database வந்து it's similar to something in Windows. What is that? அந்த எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா மேம்? இந்த டேட்டாபேஸ். சரி இது பாருங்க. இதுல வந்து what is this? Can you tell me? இதெல்லாம் என்னது? நான் cursor move ஆகுது. What do you think they are? They are files or what? Folder. So your folder, your database is similar to a folder.
பேசிக்லி உங்க டேட்டாபேஸ்க்குள்ள நிறைய டேபிள்ஸ். இப்போ நான் இந்த தேவானந்த்ங்கிற ஃபோல்டர் ஓபன் பண்ண என்ன இருக்கு, இவ்ளோ ஃபைல்ஸ் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எஸ் ஆர் நோ? Why have I saved all this under one folder called Devanand? Tell me. In Windows. ஏன் நான் அப்படியே சேவ் பண்ணல சிஸ்டம்லயே, அப்படியே ரேண்டமா எங்கேயாவது? What is the purpose of this folder? Tell me. ஈஸியா எடுத்துக்கிறதுக்காக. ஈஸியா எடுக்கலாம். அப்புறம் ஃபைல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் ஒரே இடத்துல. ஒரே புரியல என்னது? ஒரே ஃபோல்டருக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நிறைய ஃபைல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஏன் இதுக்கு நான் இப்போ 2-3 ஃபோல்டர் வச்சிருக்கேன்? தேவானந்த் ஒன்னு, பிரிகேட் ஒன்னு. பிரிகேட் இஸ் மை ஸ்கூல் நேம். ஐ ஒர்க் இன் திஸ் ஸ்கூல். வை பிரிகேட்னு ஒரு நேம், தேவானந்த் இஸ் ஃபார் மை பர்சனல் யூஸ். வை ஒரே ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாமே? அதுல எல்லாத்தையும் எல்லா டேட்டாவும் ஒரே இதுல ஸ்டோர் பண்ண முடியாது. அந்தந்த கேட்டகரிய ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை ஒவ்வொரு ஃபோல்டர்ல ஸ்டோர் பண்ணலாம். சேவ் பண்ண முடியாதா இல்ல சேவ் பண்ணலாம், ஆனா ஆர்கனைஸ்டா இருக்காது, நமக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆர்கனைஸ்டா இருக்காது. தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஐ அம் கமிங் டு. ஜஸ்ட் லைக் ஹவு நீங்க செப்பரேட் ஃபோல்டர்ஸ் எதுக்கு கிரியேட் பண்ணீங்க? நாட் அட் ஆல் நெசசரி. நான் டைரக்டா டெஸ்க்டாப்ல எல்லாத்தையும் சேவ் பண்ணலாம். பட் இப்போ எனக்கு வந்து என்னோட பர்சனல் ஃபைல்னா ஐ நோ தட் இட் இஸ் கோயிங் டு பி இன் திஸ் மை பர்சனல் ஃபோல்டர். ஸ்கூல் ஃபைல்ஸ்னா ஐ நோ all my files of school is going to be in my brigade folder. This helps in categorizing the similar contents in one folder. அதே தான் நான் டேட்டாபேஸ் பத்தியும் சொல்றேன். இப்போ நாளைக்கு நான் வந்து சையூர் கிளாஸ் பில எடுத்த டேபிள பார்க்கணும்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. வேற ஐ ஹேவ் டு கோ டு திஸ் டேட்டாபேஸ். ஏன்னா எனக்கு தெரியும் நான் இந்த கிளாஸ் எடுக்கும்போது அவளுக்கு கிரியேட் பண்ண டேபிள் எல்லாம் இந்த டேட்டாபேஸ்ல தான் இருக்கு. இப்போ ஜூலை 25 பேட்ச்க்கு நான் டீச் பண்ற டேபிள்ஸ் எல்லாம் Sayur_July 25 டேட்டாபேஸ்ல இருக்கு. So database is similar to your folder. It is going to contain many tables. As such database ஆல உங்களுக்கு ஒரு வேல்யூ இல்ல. It is just a folder, container. புரிஞ்சுதா what a database is? Yes, ma'am. Okay, so இப்போ நான் இங்க பின்னாடி மேல you can go up and see what we did. We created a database Sayur_July 25. But now we have to make it active. How do I make it active? Use Sayur_July 20 will make my database changed. Message வருது பாத்தீங்களா? That means it is telling that okay, I have entered your folder called Sayur_July 25. இப்போ இதுல என்ன டேபிள்ஸ் இருக்கு? Just give me a second. One second, give me a second. Sorry. So if I have to see என்னெல்லாம் tables நான் இப்போ என் டேட்டாபேஸ்ல இருக்கணும்னா show tables will show me all the table. என்ன இப்போ என்ன காட்டுறது? empty setங்கிறது. ஏன் empty set? ஏதாவது டேபிள் இருக்கா இப்போ இந்த டேட்டாபேஸ்ல? ஒன்னும் நான் இன்னும் கிரியேட் பண்ணல. So it is showing empty. அதுவே நான் வந்து I'll use some other database Sayur_class B show tables. பாத்தீங்களா? இவ்ளோ tables we had created for the class. We had created and we did all the queries. So it is showing all the tables in that database. இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Okay? Yes, ma'am. So I'll go back to that நம்ம database Sayur_July 25. So இப்போ வந்து please pay attention. I'm going to create the table similar to this. இந்த Word document எங்க இருக்கு? இதே table I'm going to create in இது.
So ஞாபகம் வச்சுக்கலாம், roll number integer, string. Okay, we'll come back and see. So the command for it is create table. Table க்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகே, so student table, ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். சரியா? ஓப்பன் bracket. First field என்னது? Roll number. So you can give any kind of a string. It should not have space, dot, hyphen லாம் இருக்கக்கூடாது, underscore இருக்கலாம். So let us not complicate, simple வைக்கலாம். Names, roll number, space. இது என்ன data type? Integer. integer. So integer. Then one more thing இருக்கு. என்ன சொல்றோம்? Roll number should be a primary key. So அதை நான் இங்கே சொல்றேன். Space, primary key. First field எடுத்தா? Okay, comma. நீங்க next லைன்லயும் கண்டினியூ பண்ணலாம், அதே லைன்லயும் கண்டினியூ பண்ணலாம். எனிதிங் இஸ் ஓகே. பட் நான் வந்து என்னோட பிராக்டிஸ் என்னன்னா, நான் நெக்ஸ்ட் லைன் போவேன். ஏன்னா எனக்கு ரீடபிலிட்டி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லாட்டி ஸ்க்ரீனுக்கு வெளில போயிட்டு இருக்கும் இல்லையா? என்டர். ஏன் இந்த ஆரோ வருது? ஏன் முடியுமா? MySQL ப்ராம்ப்ட் வரல? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் இந்த 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 ஆரோ வருது? ஏன் MySQL ப்ராம்ப்ட் வர மாட்டேங்குது? இந்த action query இன்னும் இன்னும் complete complete ஆகல. என்னமா? query இன்னும் complete ஆகல. எப்படி கம்ப்ளீட் ஆகலன்னு நீ சொல்ற? And இங்க bracket, அந்த bracket வந்து க்ளோஸ் ஆகல. இங்க யூஸ் சையூர் ஜூலை 25 கொடுத்துருக்கோம்ல மேம். ஸோ அது ஈவன் see one is என் கமெண்ட் தப்பா இருக்கலாம். யார் சொன்னா பிராக்கெட் க்ளோஸ் ஆகலன்னு? நான் தான் ma'am. நான் தானே யார்? நான் இந்த ஸ்கிரீன்ல இருக்கனால சிபினா. நீங்க யாரு பேசுறீங்கன்னு. ஓகே சிபினா, யூ ஆர் டெல்லிங் கரெக்ட். பிராக்கெட் க்ளோஸ் ஆகல, இந்த கமெண்ட் கம்ப்ளீட் ஆகல. பட் நான் ஏன் என்ன சொல்றேன்னா, ஈவன் மிஸ்டேக்கா இருந்தா கூட MySQL வந்து எரர் ஏதாவது கொடுக்கணும். ஏன் அது MySQL ப்ராம்ப்டே வர மாட்டேங்குது? வாட் இஸ் திஸ் மீன்? இட் இஸ் மீனிங் தட் உன்னோட கமாண்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலன்னு. அது எப்படி அதுக்கு MySQL தெரியுது? மூமெண்ட் ஐ புட் a semicolon, only then MySQL understands that her command is over. அதுக்கப்புறம் தான் அது பார்க்க போறது கரெக்டா தப்பான. அது செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் when will MySQL prompt come? The moment I இப்போ கூட பாரு, I put this is not the right command, I'm just trying to show you. I'm putting a semicolon. See, I'm getting some error message, but I'm getting my MySQL prompt. Are you able to see her? So what I'm trying to tell here is, உங்க MySQL command should end with a semicolon. Okay? இது anyway தப்பு. So don't please take into consideration. To show you this, I did this. So now we'll write the new create statement. Create table student, open bracket, RNO, integer, primary key, comma. What's the next field? S name, subject. Okay. I can either continue. நான் இங்கே continue பண்ணி காட்டுறேன். Yes, name. This is going to be variable. Yes, name வந்து ஒருத்தரோட நேம் 3 லெட்டர் இருக்கலாம், ஒருத்தருக்கு 10 லெட்டர் இருக்கலாம். So I am telling varchar 20, comma. Next என்னது? Subject, string, class, integer. SUB, integer, comma, class. Sorry, subject integer. String ma'am. varchar அது ஒரு 10 வச்சுக்கலாமா? 10 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் class int pt1 decimal. சரி, மார்க்ஸ் எவ்வளவு இருக்கும் மேக்ஸிமம்ல சொல்லுங்க. Think what the marks data type would be. How the marks data type would be. I mean, how much length the mark should be. யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். Yes, anyone tell me? 5.
5. 5 இருக்கு. எப்படி 5? How come 5? Tell me. 2 decimal points 100 na kuda 3 numbers la varumla ma'am. Maximum 3 members availability. So 3.2 வைக்கலாமா? Or 3.3, வைக்கலாம். Okay. Actually, it is only 2, 1. But maximum length 3 வரலாம். Okay. We'll keep a maximum of 3, 1. Okay. Let us give the maximum one. Like 25.5, 26.5 and the mari. Okay. So இது PT2 க்கும். Decimal 3, 1. I'll add one more field here so that we can see all the data type. Date of joining. Okay, date of joining of the student, which will be a date field. So அதை நான் எப்படி define பண்ண போறேன்னா, comma, DOJ. Doubt ma'am. இந்த PT2 டெசிமல் இல்ல PT1 ல 3,1 கொடுத்திருக்கீங்க இல்லையா மேம்? சப்போஸ் ஸ்டூடெண்ட் 100 ஸ்கோர் பண்ணாங்கன்னா அது எப்படி மேம்? 100.01 வராதுங்க. 100.01 சேவ் ஆயிடும். சேவ் ஆயிடும். ஓகே. Okay. Sorry. Correct. அவ சொல்றது correct. It can't be 3.1. It has to be. It has to be what then? 100 score பண்ணா 3.1 ல work ஆகுமா? 4,1. 4,1. Correct. புரிஞ்சுதா? See, நீங்க எப்பவுமே இல்ல டேட்டா இதுல வந்து you should try to accommodate the maximum value possible. ஓகே, ஏன்னா நமக்கு தெரியாது, ஒருத்தர் வந்து 0 கூட வாங்கலாம், ஒருத்தர் வந்து 100 கூட வாங்கலாம். சோ இப்போ 0 வாங்குறவங்களுக்கு இது ப்ராப்ளம் இல்ல, பட் 100 வாங்கினா 3.3,1 அக்செப்ட் பண்ணாது இல்லையா? சோ யூ ஹேவ் டு கிவ். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Why 3.1 is not possible na? 3,1 is not possible na? Yes? Yes ma'am. See, are you able to see நம்ம ஒரு simple ஒரு dummy ஒரு database create பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கே இவ்வளவு பிளானிங் பண்ண வேண்டியிருக்கு. Now are you able to understand what the role of a DBA would be? ஒரு கம்பெனிக்கே அவன் வந்து யோசிச்சு he has to create a table taking into consideration all the 1,000 employees-க்கான டேட்டாவும் அதுல அகாமடேட் பண்ணணும். ஒருத்தரோட நேம் 3 இருக்கலாம், ஒருத்தரோட நேம் 5 இருக்கலாம், ஒருத்தரோட salary 1 lakh இருக்கலாம், ஒருத்தரோட salary 1,000 இருக்கலாம். Are you able to understand the role of a DBA? Yes? That's exactly. Okay. So this is not a simple thing. Creation of a table itself is an art. அதுக்கு நீங்க வந்து you should be so that you should try to look into all possibility, all pros and cons of having this. இப்போ நீங்க இதை கிரியேட் பண்ணிட்டு கடைசியில ஒருத்தரோட salary வந்து 1 lakhக்கு மேல போகுதுன்னா அப்போ you can't maintain his data in the data table. It will reject. So அதனால அந்த எம்ப்ளாயி வெளில போக சொல்லுவீங்களா? முடியாது இல்லையா? So this is the role of a DBA in a company. Okay. So 4,1 and DOJ would be what? Date of joining? Date. Okay, date is a data type itself. So date சொன்னா போறோம். So have you completed this? See, roll number முடிச்சிட்டோம், name முடிச்சிட்டோம், subject, class, PT1, PT2, DOJ. எல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா? So what will I do now? I will close the bracket. Now can I press an enter key? What is one thing missing now? Semicolon. Semicolon. Suppose I enter key press பண்ணனா error வருமா என்ன வரும்? Can you anyone tell me? எரர் வராது, நெக்ஸ்ட் லைன் தான் போகும். என்ன போகும்? செமிகோலன் போடணும். செமிகோலன் போடணும்னா நெக்ஸ்ட் லைன் தான் போகும். நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துரும், நான் இங்க கொடுக்கலாம். Still I have a chance, I can give it here. Okay, so enter. So whenever you get this SQL இதுதான் query okay, some rows affected or 0 rows affected na success ஆயிருக்குன்னு அர்த்தம். So என் டேபிள் கிரியேட் ஆயிருக்கு, பட் என்ன கிரியேட் பண்ணேன் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? How do I see that? Describe. What is the table name? Student. Semicolon. Are you able to see? It is showing me the structure of the table. It is telling நீ வந்து roll number ஒரு field create பண்ணிருக்க, அது integer data type. And what is this? இது என்ன ஸ்பெசிஃபை பண்றது? இது primary key.
பிரைமரி கீனா நான் என்ன சொன்னேன், நல் வேல்யூ இருக்க முடியாது, அது எம்டியாவே இருக்க முடியாது. பிரைமரி கீ should have some value. That is why null is no. எஸ் நேம் வந்து நம்ம வேர்கேர் 20 சொன்னோமா, சப்ஜெக்ட் வந்து 10, கிளாஸ் இன்டீஜர், 2 மார்க்கும் டெசிமல், டேட் ஆஃப் ஜாயினிங் டேட். So this is my structure, table structure. Describe ஒரு ஷார்ட் ஃபார்ம் வந்து DSC. ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் கொடுக்கும். Describeங்கிறது it's showing me the structure of the table. Did you all understand this much? Any doubts இது வரைக்கும்? No, ma'am. இதுக்குள்ள டேட்டா இருக்கா? மேம் எனக்கு ஒரு சின்ன டவுட். மேம் இப்போ வேர்கேர்ல 2010 அப்படின்னு கொடுத்துட்டீங்க இல்லையா? ஸோ லெட்ஸே கமலாங்கிற பேர் நீங்க கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் ஒன்லி 6 பிளேசஸ். ஆமா ஆமா. ஸோ ரெஸ்ட் 14 அது இது பண்ணிடும். ஃப்ரீ, இட் வில் பி ஃப்ரீ ஃபார் அது. ஸோ நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா என்ன மேம் ஆகும்? வேர்கேர்ல பிராக்கெட்டே போடாம ஜஸ்ட் லைக் ஹவு இன்டிஜர் வாஸ் மென்ஷன், எதுவுமே கொடுக்காம வெறும் வேர்கேர்னு கொடுத்தா will it still work? No, I think you can error. இந்த மாதிரி டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா certain things நானும் மேபி எக்ஸ்பிளைன் பண்றக்க மாட்டேன். This will be an opportunity form. So we'll create simply a dummy table. ஒரு நிமிஷம். Create table ஒரு T1 just ஒரு varchar field கொடுக்கலாம். Name varchar. இப்படிதானே சொல்றீங்க? கரெக்டா? பிராக்கெட் கொடுக்கணுமா? அதோட சின்டாக்ஸ் எப்படிதானே? ஆமா, பிராக்கெட் கொடுக்கணும். பிராக்கெட்டும் கொடுக்கலாம், பிராக்கெட் ஃபர்ஸ்ட் இது ஒர்க் ஆறதா பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் சேயிங் தட் your syntax is wrong. இப்போ நான் வந்து பிராக்கெட் கொடுக்காம பார்க்கறேன். ரெண்டுமே எரர் கொடுக்கும். It will not like you have to put in a value. Okay. சரியா? So both will not work. Varchar without brackets but no value also is giving error. And error corresponding, yes, it is not the right syntax in the book. Okay. Any other doubt? Check. So one more clue I'll give you. நம்ம இது என்ன ஸ்டேட்மெண்ட்? இது கிரியேட் ஸ்டேட்மெண்ட் DDL DML? DDL. நம்ம படிக்கிற எல்லா DDL ஸ்டேட்மெண்ட் ஒரு க்ளூ சொல்றேன். அந்த கமாண்டுக்கு அப்புறம் டேபிள்ங்கிற கீவேர்ட் கண்டிப்பா வரும். DML அது வராது. Okay, so when you create a table, when we alter a table, we use the keyword table. I'll teach you the another DDL command so that before by the next class we can always practice also. Okay, நீங்க கொஞ்சம் practice பண்ணிட்டு வரலாம். Next DDL command என்ன? இது create புரிஞ்சுதா? Creation of table. And there are many more constraints. Constraints நம்ம அப்புறம் வரலாம். தனி ஒரு நாள் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ சதிக்கு one constraint you learned is primary key. Primary key is a constraint. Constraint na you are putting a limitation for that field that it has to be primary key. Primary key oda constraint what does it say na? It should not have duplicate. Second, it cannot be null. matlab அது empty-ஆ இருக்க முடியாது. அதுல ஏதாவது ஒரு வேல்யூ கண்டிப்பா இருந்தானோ and அந்த வேல்யூ replicated-ஆ இருக்க கூடாது. That is the condition of a primary key. This is a constraint. இந்த மாதிரி there are few other constraints, not null, unique, அப்புறம் default, அதெல்லாம் அது ஒரு தனி கிளாஸ்ல we learn. Okay, இப்போ the next DDL statement I am going to teach you is alter. அது எதுக்கு யூஸ் பண்றோம்னு யாராவது சொல்ல முடியுமா? the word ஏதாச்சும் எடிஷன்ஸ் பண்ணிக்க, மாத்தி வேல்யூஸ் ஆல்டர் பண்ண அப்படின்னு. எதுக்கு வேல்யூஸ் ஆல்டர் பண்ண, ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் வேல்யூஸை மாத்தி கொடுக்க, அந்த மாதிரி எடிட் பண்ண. அதான் வேல்யூ போடணும். என் டேபிள் எம்டிஆர்ல இருக்கு பாருங்க, ஒண்ணுமே இல்லையே. நான் இப்பதான் டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒன்னு காலம்ஸ் ஆட் பண்ண, ரோ ஏதாச்சும் ஆட் பண்ணனும் அப்படினா கொடுக்கலாம். So that is the structure, not the data. Correctா? Yes ma'am. So for those who don't know, alter command எதுக்கு யூஸ் பண்றோம்னா, if I have to alter the structure of the table. See, structure நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு ஃபீல்ட் இருக்கு, என்னெல்லாம் டேட்டா டைப், அதுதான் ஸ்ட்ரக்சர். இப்போ அதை நான் ஆல்டர் பண்ணணும்னா மேபி எனக்கு இப்போ வந்து கிளாஸ்ங்கிற ஃபீல்டே தேவையில்லை, கிரியேட் பண்ணிட்டேன். பட் அப்புறம் தோன்றது கிளாஸே நான் இதுக்கு மெயின்டைன் பண்ணோம்,
நான் கிளாஸ் 10 டீச்சர் தானே, ஸோ கிளாஸ் 10 தான் இருக்கும், எதுக்கு நான் அதை மெயின்டைன் பண்ணும், அது வேண்டாம். இல்லாட்டி நேம் திடீர்னு என்னோட 2 ஸ்டூடெண்ட் நேம் இஸ் கோயிங் பியாண்ட் 20, ஆனா நான் கிரியேட் பண்ணது 20 கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த 2 நேம்காக ஐ ஹேவ் டு சேஞ்ச் இட் டு 30, அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லாட்டி திடீர்னு ஐ ரியலைஸ் கி இன்னொரு பிடி மார்க் இருக்கு, அதை நான் ஆடே பண்ணல கிரியேட் பண்ணும்போது ஐ ஹேவ் டு ஆட் இட். ஸோ ஐ எம் பேசிக்லி சேஞ்சிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள். So that's when I use the alter command. எதுக்கு alter யூஸ் பண்றேன்னு புரிஞ்சுதா எல்லாருக்கும் first before I go to the command? Okay. So now how to give the command? So first வந்து நம்ம ஒரு புது field ஆட் பண்ண பார்க்கலாம். Alter. என்ன வரணும் alterக்கு அப்புறம்? Can anyone tell me? I just told the flow. Table name. டேபிள் வரணுமா, அதுக்கப்புறம் டேபிள் நேம் டேபிள் வரணும், அதுக்கப்புறம் டேபிள் நேம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன், அது என் சிஸ்டம்ல இருக்கு, அது கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். ஆல்டர்ல என்ன பண்ணணும், எனக்கு இப்போ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ ஆட் என்னத்தை ஆட் பண்ணணும், ஒரு ஃபீல்ட் கால்ட் PT3 which is of, so இந்த PT3 ஒன்று இன்டீஜர் மார்க்ஸ் தான் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம், இன்டீஜர். So the syntax of an alter table is alter table, table name, add. Add is called as a clause, CLAUSE. It is a clause that supports the alter command. Add மட்டும் தனியா ஒரு command இல்ல, but add வந்து நீங்க alterோட கொடுக்கும்போது it is doing something, meaning it is adding a field called PT3 of integer data type. I press enter, it has told it is okay, meaning my query is successful. எப்படி successful னு தெரியும், describe student பண்ணி பாருங்க. இப்போ are you able to see the difference in this, இது பாருங்க, and in the previous, அதுக்கு முன்னாடி இந்த டேபிள் பாருங்க. What's the difference? PT3 ஆட் ஆயிருக்கு. PT3 வந்து ஆட் ஆயிருக்கு, பாத்தீங்களா இல்ல எல்லாரும்? ஹரி, Bhaskar, Sibina, understood? Understood. புரிஞ்சுதா? Okay. So this is the use of an alter table where I am changing the structure of the table. இது வந்து ஆட் பண்றேன். இப்போ எனக்கு ஆட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நேம் வந்து 30 கொடுத்துருக்கணும், பை மிஸ்டேக் 20 கொடுத்துட்டேன். ஸோ என்ன பண்ண முடியும்னா, alter table, table name, even I have to change the size or the data type. Where இந்த care மாத்தணும்னாலும் சரி, இல்லாட்டி அந்த 20 size 30 மாத்தணும்னாலும் சரி, the clause I use is modify. Modify எதை modify பண்ணணும், yes name to varchar 30. புரிஞ்சுதா? modify is the clause. அதுக்கப்புறம் எந்த ஃபீல்ட மாடிஃபை பண்ணுமோ அந்த ஃபீல்ட் நேம் கொடுத்துட்டு என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும், இங்க வந்து I'm increasing the size of the string characters. The moment I press semicolon, it's again going to tell my query is okay. Let me describe and see. Change reflect ஆயிருக்கா, இங்க 30 ஆயிடுது, பாத்தீங்களா? Okay, clear all of you? Yes ma'am. Now, Yes. okay. Now another clause, 2 more clauses there with alter. Suppose எனக்கு இந்த field name மாத்தணும், எனக்கு இந்த S name ங்கிறது maybe it is not suiting or I'm asked to change, or SUB வந்து SUB subject னு மாத்தணும். I want to change the name of the field. Nothing. இதெல்லாம் கரெக்டா இருக்கு, இந்த நேம் கொஞ்சம் தகராறு பண்ணிட்டேன். அதை மாத்தணும்னா alter table student change. First பிழை நேம் கொடுங்க, SUB is my old name. அது இப்ப என்னவா மாத்தணும், SUB JECT மாத்தணும். And along with that, I will give even the data type, either the same or a different one. இப்படி பண்ணீங்கன்னா, நான் describe பண்ணேன்னா, are you able to see my subject? My SUB has become subject. Okay. So I have learned to add a new field,
I have learned how to modify the data type, and I have also learned how to change the name of the field. But இப்போ வந்து எனக்கு ஒரு ஃபீல்டே வேண்டாம். பை மிஸ்டேக் கிளாஸ், ஆஸ் ஐ டோல்ட் யூ, எனக்கு கிளாஸே தேவையில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் கிளாஸ் 10 தான் டீச் பண்றேன். ஸோ கிளாஸ் 10 அந்த மாதிரி தனி வேண்டாம். ஸோ ஐ வாண்ட் டு delete that field. I'll use alter table student, drop the field name. Again it will say it's 0 rows affected, query okay. Describe student. Is class field there? No. I have deleted it. Right? Okay. So we can use, we have learned 2 DDL statements, one on the creation, one on the alteration. There's one more, we'll learn it in the next class. Any doubts with these commands which we have learned today? Is that doubt, Rika? Vaishnu? No, ma'am. Purinjada? Hari, Bhaskar? Yes, ma'am. Okay. புரிஞ்சுது மேம். Purinjada, Bhaskar? புரிஞ்சுது மேம். Okay. So what we'll do is, நீங்க ஒன்னு வந்து டம்மி ஏதாவது இது மாதிரி கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் வாட் ஐ வில் டு இஸ், இன்னைக்கு நைட்குள்ள நான் டிஸ்கார்ட்ல ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் அனுப்புறேன். அதுல ஒரு டேபிள் இருக்கும். நீங்க அந்த டேபிள் ஸ்ட்ரக்சருக்கு எனக்கு நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். டேபிள் பண்றீங்களா உங்க சிஸ்டம்ஸ்ல? so that we can work on it as we go. Okay? Okay, ma'am. So I'll be sharing that file soon, maybe in an hour's time or 2 hours time. மெதுவா அடுத்த வாரத்துக்குள்ள அந்த டேபிள் கிரியேட் பண்ணி வைங்க. டேட்டாலாம் ஒன்னும் போட வேண்டாம், அதுல டேட்டா இருக்கும். நான் ஷேர் பண்ற இதுல வந்து டேட்டா இருக்கும். just give me a second, ஒரு நிமிஷம் இருங்களேன். ஓகே, இப்போ இந்த டேபிள புரிஞ்சுதா? நான் இதை ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அப்புறம் சப்போஸ் இந்த டேபிள நான் கிரியேட் பண்ண உங்கள்கிட்ட சொன்னேன்னா இந்த டேட்டா எல்லாம் இன்சர்ட் பண்ணுவீங்களா நீங்க? இல்ல, எனக்கு டேட்டா எல்லாம் ஒன்னும் வேண்டாம். யூ ஹாவ் டு ஜஸ்ட் கிரியேட் திஸ் டேபிள் which will have this PR code, PR name, unit price and manufacturer. டேட்டா டைப் நீங்களே டிசைட் பண்ணுங்க. இந்த டேட்டா பார்த்து நீங்க டேட்டா டைப் டிசைட் பண்ணலாம். இந்த டேட்டா டைப் என்னவா இருக்கும் மேனுஃபேக்சருக்கு? சீக்கிரம் சொல்லுங்க. String. ஸ்ட்ரிங். யூனிட் பிரைஸ் என்னவா இருக்கணும்? இந்த டேட்டா பார்த்து சொல்லுங்க. Integer. Integer. This PR name? String. String. PR code? String தான் வரும். String, because P இருக்கு. and இதுல எதை நீங்க பிரைமரி கோடா செட் பண்ணுவீங்க? பிரைமரி கீயா? சாரி, PR code. Code man. Code. நான் இந்த மாதிரி ஒரு ஃபைல்ல பண்ணுவேன். மோஸ்ட்லி இதுதான் ஐ திங்க் ஐ ஷுட் செக் ஏதாவது வேற ஏதாவது அட்வான்ஸ் இது இருக்கான்னு. எனக்கு வந்து அந்த டேபிளை நீங்க கிரியேட் பண்ணி ரெடியா வச்சீங்கன்னா எனக்கு சௌரியமா இருக்கும். ஓகே, we can go ahead with this table from the next class. Okay, and you can also try random alter பண்ணி பாருங்க. வேற டம்மி ஃபைல வந்து ரேண்டமா ஆல்டர் பண்ணி பாருங்க எப்படி ஒர்க் ஆகுது. அப்போ உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும். ஓகே.